வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்றைக்கி ராகி மாவு கார உருண்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். பாருங்கள், வானொலி காஞ்சிச்சு, வறுபட்டுருச்சு. இறக்கி வச்சு சுடுதண்ணி கொஞ்சம் காய வச்சுக்கோங்க. இது இறக்கி வச்சிடலாம். இதில் உப்பு போட்டுக்கோங்க. சூடாக இருக்குது மாவு, அதனால் கை வச்சு கலக்க முடியாது. அதனால் கரண்டிலேயே வச்சு இது நல்லா கலக்கிக்கோங்க. பாருங்கள், சுடுதண்ணி ஊற்றணும். மாவும் சூடாக இருக்குங்காட்டி நல்லா கொதிக்குது. அப்போ இதை கரண்டிலேயே நல்லா கலக்கிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா பிசைஞ்சு உருண்டை வர்ற வரைக்கும் பிசைஞ்சிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்கும். 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி பிடிக்குது. பாருங்கள், நல்லா பிணைஞ்சு இந்த மாதிரி உருண்டை வர்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இட்லி தட்டுலேயும் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். பாருங்க, வெயிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்தால் போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போடலாம். உளுந்தம்பருப்பு, வெங்காயம் வதக்கும் போது லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. மாவில் முதலே உப்பு போட்டிருக்கோம். தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் போடுங்க போதும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. உப்பு இந்த பால் நல்லா கலக்கி விடுங்க. கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. பாருங்கள், ராகி பால் உருண்டை, கார உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான உருண்டை இது. நன்றி, வணக்கம்.